நான்வெஜ் அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கும். ஏன் இந்த பளபளப்பு வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து பளபளப்பாக வச்சுருக்கோம். அது மாதிரி ஹேர் ஃபாலும் ஆகாது. தைராய்டு ப்ராப்ளம்லாம் இப்போது சின்ன வயசுல நிறைய வந்துடுது. பிலோ 20-30 கூட வந்துடுது. அவங்கெல்லாம் மட்டன் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா இந்த கறியில் பார்த்திங்கன்னா செலினியம், துத்தநாகம், தாதுக்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால தைராய்டு பிரச்சனை வந்துட்டு இது நேச்சுரலாகவே நம்ம சாப்பிட்றது மூலமாகவே சரி பண்ணிடலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுக்காக தனியாக டேப்லெட்லாம் சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. இன்னும் சூப்பரானது ஒன்று என்னென்னா, வெறும் அந்த மட்டன் மட்டும் சாப்பிடாம இன்னும் அதோட பார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, ஈரல், கல்லீரல், நுரையீரல், அது போல் அது எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால இதை விட அதில் இன்னும் பல மடங்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட பிரெயினை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்கனால நினைவாற்றலை வந்து அதிகரிக்கும். கொஞ்சம் வயசில் எல்லாரும் ஞாபக மறதிக்கு வந்து உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பொருளை எங்கே வச்சோன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஞாபக மறதி இருக்கவங்க, ஹை ஸ்டடீஸ்லாம் படிக்கிறவங்க, ஒரு டைம் படித்தாலே நல்ல மனசில் பதியணும், அப்படியே நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரெயின் சாப்பிடுங்க. நினைவாற்றலை வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவரொட்டி அப்புறம் சாப்பிடுங்க. ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சுவரொட்டி வாரத்தில் ஒரு டைமாவது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரித்து டேப்லெட் எதுவுமே போடாமல் உங்கள் ரத்த அளவை அதிகப்படுத்தும். சில பேர் வந்து இதை சாப்பிடக்கூடாது, பட் லிமிட்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆட்டு ரத்தம் சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம் சிஸ்டர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் செய்கிற முறை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிக்குமா சிஸ்டர்? சில பேர் மட்டும் இதை கொஞ்சம் சாப்பிட்றப்போ லிமிட்டாக பார்த்து சாப்பிட்டா நல்லதுங்க. ஹை ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கவங்க, நம்ம பெரியவங்களாம் இருப்பாங்க, அவங்க மாரடைப்பு பிரச்சனை ஏதாவது இருக்கவங்க, அவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும் பாருங்கள், அவங்களும் லிமிட்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்து சமைக்கும் போதேவும் கொஞ்சம் கொழுப்பெல்லாம் வாங்கி அளவாக எண்ணெய் ஊற்றி சமைச்சாலே எல்லாரும் சாப்பிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆட்டுக்கால் பாயா சாப்பிடலாமா சிஸ்டர்? கண்டிப்பாக சாப்பிடலாம் சிஸ்டர். நீங்கள் சொன்ன மாதிரி குழம்பும் கொதிச்சிருச்சு. குட்டி செஃப் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ அவைலபிளாக இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிட்ருக்காரு, குளியல் ஆடிக்கிட்டு இருக்காரு குட்டி செஃப் வந்து. அதனால் இப்போ அவரால் டேஸ்ட் பார்க்க முடியாது. அவர் வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சிஸ்டர். மட்டனில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க.